நல்லா எழுதியிருக்காங்க. இவங்கள பற்றியெல்லாம் எல்லா ரிவ்யூலையும் சொல்லுவாங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் அண்டு ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான் வருவாங்க. அந்த மாதிரி மார்ட்டிக்கு வந்து அந்த ஷாப் ஓனர் அங்கிள் இல்லை கார்டியன்னு வச்சுக்கலாம் வர அந்த ரோல் ப்ளே பண்ண வர இருக்கட்டும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம்னாலே வந்து ஒரு கார்ப்பரேட் வில்லன், ஸ்போர்ட்ஸில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுற ஒரு வில்லனை காட்டுவாங்க. அந்த ரோல் ப்ளே பண்ணவராக இருக்கட்டும். அதே மாதிரி ரேச்சல் கேரக்டருக்கு ஹஸ்பண்ட் ரோல் ஒருத்தர் ப்ளே பண்ணியிருப்பாரு. அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். ஸ்க்ரீன் டைம் கம்மினாலும் டாக் ஓனர் கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். இந்த 4 பேர்த்தோட ஒர்க்கு எனக்கு ஒரு நோட்டபிள் ஒர்க்காக இந்த படத்தில் இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னா, இது வந்து ஒரு அடல்ட்ரேட்டட் ஃபிலிம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா சில அடல்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி ஆர்ட் ஃபிலிமா பார்க்கும்போது ஓகே கரெக்டாக தான் இருக்கு. பட் இன்னுமே குறைச்சிருக்கலாம்னு சொல்ல முடியாது. அது வேற மாதிரி கொஞ்சம் அதை ட்ரை பண்ணியிருக்கலாம். அண்ட் ரெண்டாவது, இந்த படத்தோட ஹியூமர் மீட்ரு அண்ட் இந்த படத்துக்கு